ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி எப்படி நெய் காய்ச்சறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளவே நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கலாம். திருக்குறள் ஆள்வினை உடைமை. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உணர்த்துபவர். எவன் ஒருவன் மனம் தளராமல் சோர்வின்றி விடாமுயற்சியுடன் முயற்சி செய்கிறானோ அவன் விதியை புறமுதுகிட்டு ஓடச் செய்கிறான். நம்ம இப்போ நெய் எப்படி காய்ச்சறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பசும்பால் காய வைக்கிறோம். அதிலேருந்து இருக்கக்கூடிய பாலாடையை எடுத்து வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். அந்த பாலாடையை தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நெய்யாக காய்ச்சுறோம். அது எப்படி காய்ச்சலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அளவுக்கு 1 மந்த்தோ இல்லை 2 மந்த்தோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி இருக்கக்கூடிய பால் ஆடையை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிடணும். கொட்டிட்டு ஒரு ஐஸ் க்யூப்பு, ஐஸ் வாட்ரு கண்டிப்பாக தேவை. இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே டைரெக்டாகவும் நம்ம நெய் காய்ச்ச முடியும். அது அப்புறமா சொல்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே கிடைக்கும். இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா மற்ற ஷாப்பை காட்டிலும் இதில் பைமோட் ஆப்பில் நம்மளுக்கு ப்ரைஸ் கம்மியாகவே கிடைக்கும். வித்தின் 7 டேஸில் நம்மளுக்கு டோர் டெலிவரி கிடைச்சிரும். இதில் ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதோட ரேட்ஸை நம்ம இந்த ஆப் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப் என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. இந்த மாதிரி நம்ம ஐஸ் வாட்டர் ஒரு 2 டைம்ஸ் ஆட் பண்ணி நல்லா அந்த பால் ஆடையை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு, அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் தண்ணியை நல்லா பால் ஆடையெல்லாம் நல்லா க்ளீனாக எடுத்துகிட்டு அந்த வேஸ்ட்டு தண்ணியை ஊற்றிடலாம். ஊற்றள்ளி விட்டுட்டு செகண்ட் ஒரு டைம் தண்ணியை ஐஸ் வாட்டரை ஆட் பண்ணி நம்ம திரும்பவும் நல்லா அலசி க்ளீனாக நம்ம உருட்டி நம்ம பால் ஆடையை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 டைம் இந்த மாதிரி நம்ம ஐஸ் வாட்டரை ஆட் பண்ணி இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி நம்ம பால் ஆடையை நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு சில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மிக்சியில் போட்டு அடித்து இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் இல்லைன்னா ஐஸ் க்யூப்பை ஆட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வைப்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இதுவே கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். மிக்சியில் போட்டு அடித்தா கொஞ்சம் ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும். அதுவுமே ஈஸி தான். அதை விட இது கொஞ்சம் சிம்பிளான வே. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 டைம்ஸ் அலசி எடுத்து வச்சிடறோம். அதுக்கப்புறம் வடைச்சட்டியில் வச்சு அந்த பால் ஆடையை நம்ம உருண்டை தட்டி வச்சுக்கிறது அப்படியே மொத்தமாக இதில் போட்டுறோம். போட்டு ஒரு கரண்டியை வச்சு அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அடிப்பிடிச்சு போயிடும். பக்கத்துலேயே இருந்து நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா கிண்ட எண்ணெய் நல்லா காஞ்சு அப்படியே திரஞ்சு அப்படியே எண்ணெயாக வரும். அது ஓரத்துலையெல்லாம் அப்படியே எண்ணெய் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அப்படியே எண்ணெய் அப்புறம் எண்ணெய் நல்லா திரஞ்சு ஃபுல்லாக எண்ணெயாக நெய்யாக மாறிடும். இப்போ அந்த டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் அடியில் தங்கியிருக்கும். நம்ம தீயை அதிகமாக விடாமல் கொஞ்சம் நெய் இப்போது எண்ணெய் மேலாட்ட வர ஆரம்பிச்சிச்சுங்களா. இப்போ நம்ம கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு மெல்ல நம்ம கரண்டியை வச்சு கிண்டி விடணும். அதிகமாக தீ வச்சோம் அப்படின்னா அடியில் இருக்கிற இந்த டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் தங்கும். அந்த சக்கையெல்லாம் கறியை விட்டுறக்கூடாது. கறியை விட்டுட்டோம்னா நெய் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். இந்த மாதிரி ஓரளவுக்கு பொன்னிறமாக இருக்கிற மாதிரி நம்ம நெய்யை காய்ச்சி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த லெவலில் இருந்தால் ஓகே. நெய் நல்லா வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும். இதை நம்ம ஆற விட்டு ஒரு துணியில் இல்லைன்னா ஜல்லடையில் வடிகட்டி இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளில் ஒரு டப்பாயில் எடுத்து வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.